ஷேய் பெஸ்டோ பிரம்மா. எல்லா நாட்டுகள்லேயும் நாடை பிரித்து வச்சு ஒவ்வொரு தொகுதியால் அங்கே இருந்து இங்கே போய் உட்கார, இங்கே இருந்து அங்கே போவாங்களா கணக்காக போய் நாசம் பண்ணி வச்சுட்டான். எப்படியே டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் எப்படி அழிக்கணும், தமிழ்நாட்டிலேருந்து எப்படி பிரிக்கணும், எப்படி அடிக்கணும், எப்படி பேப்பர்களை அடித்து நாசம் பண்ணணுங்கிற வெறியில் வந்து உட்காந்து 2 கை காலை தூக்கி நடித்து ஓட்டு முத்திரையை வாங்கி நாசம் பண்ணிட்டு போயிட்டான் ஒருத்தன். சரியா? அவன் தான் கருப்பு சிவப்பு வெள்ளை கொடியை தூக்கி சின்னமாக அடித்தவன். 2வது ஒரு பெண்ணு கணக்கு நடிகர் எப்படி அடித்து நாடகம் ஆடி கொடியை தூக்கி பூமியை நச்சு பட்டா போடு பவரை போடுன்னு போட்டு போயிட்டான். இப்போ இந்த ஜமீன் கணக்கு என்ன அப்படின்னா, பூரா ராஜராஜ சோழன் மன்னராட்சி எல்லா கணக்கில் உள்ளே எடுக்கார். மன்னராட்சி புரியுதா? இப்போ ஜமீன் உள்ள கணக்கில் பூரா விவசாயத்தை பண்ணணும், கிராமங்கள் வந்து உற்பத்தி கூடுது, அந்த விவசாயம் பண்ணி சாப்பிடுங்கிற கணக்கில் கொடுத்தாரு கடவுள். இவன் என்னஞ்சா கொடியை தூக்குனா கூட கொஞ்சம் கொடியை தூக்கி பேப்பர் அடிச்சிட்டான். அடித்த பேப்பர் நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு எடுக்கப்பா. அடுத்தாப்பில் ராஜபாளையம், அவனும் ஆந்திராவிலேருந்து வந்து தான் எங்கள் முதலமைச்சர் ஆகி உட்காந்து வீல் சேரில் ஆட்டி இடம் பூரா குறுக்கு மறுக்க அடிச்சுட்டு போன கணக்கு தெரியுமா? ராஜபாளையம் தெக்குப்பாளையம் தெரியுதா இல்லையாப்பா? நாய் ஆந்திராவிலேருந்து நாயை கொண்டு வந்து உட்காந்து குத்த வச்சு கூவையாக உட்காந்து ஜமீன்கிட்ட பூரா இவனுடைய குடும்பத்தார்களை ஏற்றி விட்டு இறக்கி விட்டு எழுதி வாங்கி அந்த பூரா கணக்கில் ஓட்டு முத்திரை வாங்கி ஒரு பேப்பர் அடித்து எழுதி இந்த இடம் இத்தனை ஏக்கருங்கிற பிரித்து அடித்து ராஜபாளையம் போயிட்டான். விருதுநகர் மாவட்டத்தில் விவசாயம் பண்ணிக்கோ சாப்பிட்டுக்கோ ஒரு கல்வியை திறந்து விட்டான். அந்த கல்வியை இப்போ நோட்டீஸ் விடுவார். அவன் விட்ட அமைச்சர், விருதுநகர் மாவட்ட முதலமைச்சர் விட்ட கணக்கு கல்வியாக திறந்து விட்டான். அந்த கல்வியால் இப்போ நாசம் பண்ணி அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான். இப்போ கல்வியில் மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர் வரைக்கும் பூரா ஸ்கூல் நடத்துதான். அதுக்கு நோட்டீஸ் விட்டு அதை பூரா கணக்கை முடித்து பிடுங்கிடுவார். பிடுங்கி கொடுக்குற குடுப்பில் நைய நறுக்க தட்டி விட்டுருவார். ஒவ்வொரு மந்திரிகளும் 2ஆம் நம்பருக்கு பூரா பைப்பை அழித்து வச்சுருக்கான். சரி, அடுத்தாப்புல அமைச்சர். இப்போ இதுக்கு முன்னாடி விருதுநகர் மாவட்டத்துக்கு முன்னாடி உள்ள அமைச்சர், அதுக்கப்புறம் அமைச்சர்கள் இருந்து அவனுக்கு பூரா விவசாயம் அப்படியே நசிக்கிட்டு போயிட்டான். முடிஞ்சு வச்சு இப்போ இந்த கருப்பு சேப்பு வெள்ளை அதுக்கப்புறம் ஆட்டினான். அதுக்கப்புறம் கருப்பு சேப்புன்னு நீ பூரா இந்த சாமியை நம்பாதவன், கடவுளை நம்பாதவன், கடவுள் சொத்து வேணும், கடவுளை பூமி வேணும், நையனுங்க ஒருத்தன் ஈரோட்டில் இப்போ வாசிச்சான் பாரு, வாய்ச்சி விட்டு ஒரே பிரச்சனையாக இருக்கான் பாரு பூரா இந்த ஆனால் வீட்டுக்குள்ளே போய் கடவுளேன்னு கையெடுத்து கும்பிடுவான். இல்லை காமுட்டா பேயலா கடவுளே இல்லாதன்னு சொல்லவும் போய் வீட்டுக்குள்ளே போய் கடவுளை நான் இவ்வளோ தப்பிச்சதேலே வெட்ட வெளிச்சத்தில் வந்தால் தாண்டா கடவுள் உனக்கு தண்டனை கொடுக்க முடியும். நீ வீட்டுக்குள்ளே போய் குப்பரை அடித்து மல்லாக்கப்படுத்திட்டு கடவுள்னா அதான் கோழி குண்டை கசைக்கு விட்டு இந்த செம்மத்தில் கசைக்கு விட்டு அந்த வழி எடுத்து விடுவார். புரிஞ்சுக்காப்பா? இப்போ கருப்பு சேப்பு மஞ்சள் துண்டு பாடுற போட்டு நல்லா கதை வசனம் எழுதி திருச்சி, சென்னை, மெட்ராஸை அழித்து பூரா விவசாயத்தடத்தை பூரா அழித்து, குளம் ஏரிகளை அழித்து பூரா அதிகாரிகளுக்கு பூரா சம்பளமாக ஏற்றி போட்டு காவல்துறையை பூரா கணக்கு ஏற்றி வச்சு எந்தெந்த அதிகாரிகளுக்கு நம்ம ஓட்டு முத்திரை வாங்கி கொடுப்பானோ அவனுங்களுக்கு பூரா அந்த இயந்திர பெட்டி ஓட்டு போடுற பெட்டியில் பூரா இவனுங்களை பூரா கைவசம் வச்சோம்னா கூடுதலாக நம்ம கிடச்சி சீல் சேரில் உட்காந்து ஆட்டலாம்னு சொல்லி முடிச்சிட்டான் தமிழ்நாடு. புரியுதா? தமிழ்நாடு கணக்கு எடுக்கணும்லப்பா. இப்போ இந்த காகித பேப்பர் எடுத்தால் பிச்சு ரவரவே எடுத்து போடுவார். பூரா சென்னையில் முதலமைச்சராக இருந்தவன் பூரா எல்லாம் ஆந்திரா, கர்நாடகாவில் கிடந்து இங்கே பூரா தமிழ்நாடை பூரா ஆட்டி வச்சுட்டு போயிட்டான். தமிழ்நாடுனா இது 4 கணக்கில் உள்ளது கணக்கு. தமிழ் வார்த்தை பேசுகிறது பூரா இவனுங்களை பூரா அங்கிட்டு மொழிகளை பிரித்து விட்டு எல்லாம் பாழாகிட்டான். பூரா தமிழ் வார்த்தையில் உள்ள கணக்கு தான்டா. காமுட்டா போயடா பூரா பிரித்து நாசம் பண்ணியிருக்கேன். சரி, ரைட்டு. இந்த கொடி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு போட்டாரில் கணக்கு அதான் அடப்போம்னே. தமிழ்நாட்டில் கொடியை தூக்குனவன், பட்டா போட்டவன், பவர் போட்டவன், அமைச்சர்களை பூரா நசுக்கி விட்டவன், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி இவனுகளை பூரா 75 வருஷம் ஆண்டு காலமாக எழுதி கொடுத்து பாலங்கலம் போட்டது, ரோடு அமுக்குனது, விவசாயத்தை அழிச்சது, 2ஆம் நம்பர் மில்லு தொழிற்சாலை போட்டது பூரா தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். முக்கால் சத்தியம்.